சர்வா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைகாணலில் நாம் சிந்திப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய பிரச்சாரம் அதுல பேசுகிற போது சில விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசுகிறார். கடந்த ஆட்சி காலத்துல நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணோம். அதிமுக ஆட்சி காலத்துல கொரோனா வந்தது, பேரிடர்கள் நிறைய வந்துச்சு, புயல் நிறைய வந்துச்சு. அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணோம். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்துல என்ன வந்தது? ஒண்ணுமே வரல. கொரோனா கூட வரல. கொரோனா வந்திருந்தா போயிருப்பாரு. கொரோனாவோட அவரும் சேர்ந்து போயிருப்பாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை, கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று இரவு நடந்த பிரச்சார கூட்டத்துல பதிலடியும் கொடுத்திருந்தார். எப்படி பார்க்கிறீங்க? மழை வரவில்லை என்பதற்காக வருண பகவானுக்கு வாரண்டா போட முடியும். மழை வருவதும் வராமல் போவதும் இயற்கையினுடைய நாட்டம் அல்லவா? ஏன் மழை வரவில்லை, ஏன் பேரிடர் வரவில்லை என்று கேட்பதை போல எடப்பாடி பழனிசாமி மூளையை கலட்டி வீட்டிலே வைத்துவிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து பேசுகிறார் என்றுதான் பார்க்க வேண்டும். கொரோனா வந்திருந்தால் போயிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மட்டும் என்ன உத்தரவாதம் இருக்கிறதா? நீங்கள் என்ன 1000 ஆண்டுகள் இங்கே இந்த மண்ணில் வாழப் போகிறீர்களா? இந்த மண்ணில் தோன்றிய எல்லோருக்கும் மரணம் என்பது என்றைக்கோ ஒரு நாள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்காக இருக்கலாம், அது நாளைக்காக இருக்கலாம், அவருக்கு முதலில் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு முதலில் இருக்கலாம். ஆரோக்கியமான விமர்சனத்தை தேர்தல் களத்தில் வைப்பதற்கு திராணியற்ற மனிதராக எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுகிறார் என்பதை அவரே பட்டவர்த்தனமாக அந்த நாட்டு மக்களுக்கு அறிவித்துக் கொள்கிறார். நீங்கள் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேளுங்கள். நீங்கள் செய்ய போகும் திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி ஓட்டு கேளுங்கள். அதுதானே சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும். ஏன் கொரோனா திமுக ஆட்சி காலத்தில் வரவில்லை என்று கேட்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இந்த மக்கள் எல்லாம் செத்து மடிய வேண்டும் என்று நினைக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? ஒரு சாடிஸ்ட் மனநிலையிலிருந்து பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் தானே எல்லாம் செய்தோம் என்கிறார். ரெம்டிசிவர் என்கிற மருந்து சார், அதை எடுத்துக்கொண்டால் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் என்று மக்கள் நம்பினார்கள். அந்த மருந்து கிடைக்காமல் தலைநகர் சென்னையில் ஓடி அலைந்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? லட்சத்தை தாண்டும். தமிழ்நாடு முழுமைக்கும் அந்த மருந்து கிடைக்காமல் தவித்தவர்களுடைய எண்ணிக்கை சுமார் 1 கோடி இருக்கும். அந்த மருந்து கிடைப்பதற்கு நீங்கள் ஆவணம் செய்தீர்களா? கையில கிளவுஸ் மாட்டிக்கணும் சார். கிளவுஸ் கிடைக்கல சார். மூச்சு காற்றில் அந்த கொரோனாவினுடைய தாக்கம் வேறு ஒருவருக்கு பரவிவிடக் கூடாது என்பதற்காக முகத்திலே போட்டுக் கொள்கிற முகக்கவசம், அந்த மாஸ்க், அதற்கு உண்டான ஏஜென்ட் ஒருத்தரை பிடிச்சு அவர்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு நீங்க தான் விற்கணும்னு சொல்லிட்டாங்க. வேற யாரும் விற்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு சில நாம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இதை செய்தவர் யார் தெரியுமா? இவருடைய அமைச்சரவையில் இருந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். பல கோடி ரூபாய்க்கு ஊழல். ஆனா மாஸ்க் கிடைக்கல தமிழ்நாட்டுக்குள்ள. ரோடு சாலைகளை சுத்தம் செய்து விட்டு பெனாயில் தெளிக்கணும்ல, அந்த பெனாயில்ல ஊழல் செஞ்சவர் யாருன்னா எஸ்பி வேலுமணி. அந்த குற்றச்சாட்டு அன்றைக்கும் வைக்கப்பட்டது, இன்றைக்கும் அப்படியே நிலை பெற்றிருக்கிறது. பதில் இருக்கா எடப்பாடி பழனிசாமி கிட்ட? நீங்க தேர்தல் காலத்தை கூட கணக்கில் கொள்ளாமல் கோ கொரோனா கோ என்று சொன்னால் கொரோனா போய்விடும் என்று சொன்ன சங்கிகள் கூட்டத்தோடு கைகோர்த்து கொண்டு இந்த கொரோனாவுக்கு எந்த விதமான சிகிச்சையும் தமிழ்நாட்டில் அளிக்கப்படாமல், மருத்துவர்கள் கிடைக்கப்பெறாமல், மருத்துவமனைகளில் படுக்கைகள் இல்லாமல் மக்கள் தத்தளித்த காலம் என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய காலம். எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு அனுப்பப்பட்டதற்கு பிறகு திராவிட மாடல் முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்டார். 3 மாத காலம் போர்க்கால அடிப்படையில தமிழ்நாடு அரசு இயங்குச்சு சார். தலைநகர் சென்னையில் மட்டும் சுமார் 800 இடங்களில், நான் சொல்றது சென்னையில மட்டும் 800 இடங்கள்ல, சென்னையில மொத்த வாடகை 200 தான். அப்ப 800 இடங்கள்ல தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டு எல்லாருக்கும் தடுப்பூசியை கொண்டு போய் செலுத்திய அரசு இந்த அரசு. தமிழ்நாடு முழுமைக்கும் முகாம்கள் நடத்தப்பட்டது. உடனே பெட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே சொல்லிட்டாரு, உடனடியாக சிகிச்சை அளிக்கப்படணும், பெட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதன் பிறகு இதற்குண்டான மருத்துவத்தை செய்வதற்கு ஏற்றவாறு மருத்துவர்கள் பணியமர்த்தப்படணும்னு சொல்லி மருத்துவர்கள் பணியமர்த்தப்பட்டாங்க. தற்காலிக செவிலியர்களை பணிக்கு அமர்த்தினாங்க. இவ்வளவையும் செய்து 3 மாத காலத்தில் தமிழ்நாட்டை மீட்ட முதலமைச்சருக்கு பெயர் மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி இல்ல. ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி ஏன் கொரோனா வரலன்னு கேட்கிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான பேச்சு இந்த பேச்சு.
கொரோனாவில் இந்த மக்கள் எவ்வளவு அவதிப்பட்டார்கள்னு தெரியுமா உங்களுக்கு? ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முடியாமல் எப்படி இருந்தார்கள்னு தெரியுமா உங்களுக்கு? மக்களுடைய மனநிலையிலிருந்து பேச வேண்டாமா ஒரு எதிர்க்கட்சி தலைவர்? எதை வேண்டுமானாலும் அரசியலுக்காக பேசுவதா? ஒரு மோசமான மனிதராக வெளிப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சுக்கள் அருவருக்கத்தக்க வகையில் இருக்கிறது. இல்ல ஆளும் தரப்பு முகாம்லயும் துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து கடுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் பண்றாரு. ஒரு போட்டோவை காட்டி அது வந்து ஒரு ஆள் படுத்திருக்காருமா, நீங்க கார்பெட்னு நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றதுனால அந்த விமர்சனமும் உள்ளாக்கப்படுதுல. ஒரு தனிப்பட்ட ரீதியில எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் கடுமையா பாதிக்கும் அது. நான் இப்ப என்ன கேட்க விரும்புறேன்னா, நீங்களே ஒப்புக்கொண்டீங்கல்ல? நீங்களே ஒப்புக்கொண்டீங்களா இல்லையா? தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொன்னீங்க? மூத்தவர்களை, தங்களுக்கு ஒரு பதவி கொடுத்தவர்களை வணங்குவது தமிழர்களுடைய மரபு. சொன்னது யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. ஏன் வருத்தப்படுறீங்க? தமிழர்களுடைய மரபு தானே சார். இன்னொன்னு, நான் அந்த பக்கம் வந்துடுறேன். நீங்கள் செய்யாததை சொல்லிவிட்டாரா உதயநிதி ஸ்டாலின்? கால்களுக்கு இடையில் போய் கிடந்து அந்த பதவியை வாங்கி வந்தது யார்? பவ்யம் காட்டியது யார்? திடுக்கிட்டு எழுந்தாரே திண்டுக்கல் சீனிவாசன். என்ன நடக்குதுன்னு தெரியாம அவர் காலுக்குள்ள புந்துர போறீங்கன்னு பயந்துட்டாரு அவரு. போனீங்களா இல்லையா? அந்த ஆதாரத்தை தானே காட்டுறாரு. ஆனா நீங்க வைக்கிற விமர்சனத்துக்கு ஆதாரம் இருக்கா? நீங்க என்ன சொன்னீங்க? பால்டாயில் குடிச்சாரு நீங்க. ஆதாரம் இருக்கா? பேப்பர் இருக்கா உங்கள்ட்ட? ரெக்கார்ட்ஸ் இருக்கா? உங்க படத்தை ஊர் ஊரா போய் காட்டுறாரு. அவர் பால்டாயில் குடிச்சாருன்றதை நீ ஊர் ஊரா போய் காட்டு பார்ப்போம். யோகிதா அவருக்கும் இருக்கா அதே அவருக்கு விமர்சனம் தான். ஆல்டாயில் ஆதாரத்தோடு குடிச்சு சொல்வதற்கு? அன்னைக்கே போயிருக்க வேண்டியது இன்னும் உயிரோட வந்து நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன் சார், ஆதாரப்பூர்வமான விமர்சனங்களை வைக்க முடியாமல், விமர்சனத்துக்கு பதில் சொல்ல முடியாமல் எடப்பாடி பழனிசாமி தடுமாறுகிறார், தத்தளிக்கிறார். அதனுடைய வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம். நீங்க பால்டாயில் குடிச்சதுக்கு ஆதாரம் வச்சிருக்கீங்களா? சாட்சி இருக்கா உங்கள்ட்ட? படத்தோடு வர்றாருல வீதிக்கு வீதி உதயநிதி ஸ்டாலின். இந்த மக்களிடத்துல பேசுறாருல, கார்பட்டு நினைச்சிடாதீங்கமான்னு சொல்றாருல, உங்களுக்கு கோவம் வருது இல்ல? அவர் சாட்சியோடு வருகிறார், ஆதாரத்தோடு வருகிறார். உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா நீங்க காட்டுங்க. நீங்களும் முன்வைங்க. அவதூறுகளை சொல்றீங்க. ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு இது அழகான்னு கேட்கிறேன். நாளாந்தர பேச்சாளரை போல எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரே, ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு இது அழகா? அவர்களுடைய வழி அப்படி. தன்னுடைய மகளும் மகளினுடைய இதயம் கவர்ந்தவனும் வழக்கிலே சிக்கியிருக்கிறார். பேசுனது யாரு? பேசுனது யாரு? ஊழல் வழக்கில் முதலாக குற்றம் சாட்டப்பட்டு தன்னுடைய முதலமைச்சர் பதவியை இழந்த சோபன் பாபுவோடு கோயிங் ஸ்டடி என்று சொல்லிவிட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்த அம்மையார் ஜெயலலிதா. அந்த வழியில் வந்தவர் தானே எடப்பாடி பழனிசாமி. அப்படிதான் பேசுவாரு. நான் கேட்கிறேன், ராயபுரத்துல ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்திருக்கீங்களே உங்க கட்சியில, ரோட்டாண்டவாமா, ரோட்டாண்டா வந்துட்டு எனக்கு கூப்பிடு. சிந்துவினுடைய, நான் இதுக்கப்புறம் பேச விரும்பல, என்னுடைய கண்ணியம் கருதி நான் நிறுத்திக்கிறேன். பேசுவீங்களா நீங்க? யோகிதா இருக்கா உங்களுக்கு பேசுறதுக்கு? எனக்கு நயன்தாரா வேணும்னு ஒரு முன்னாள் அமைச்சர் பேசினான அயோக்கிய பையன், அவனுக்கு திரும்பவும் சீட்டு கொடுத்திருக்கீங்களே. யார் சார் நீங்க? நாங்க இதெல்லாம் பேசினா தேர்தல் களத்துல தாங்குவீங்களா நீங்க? பேசினாரா இல்லையா சார் மேடையில? எல்லாம் கொடுக்கறேன்றார் ஸ்டாலின். எனக்கு நயன்தாரா வேணும், கொடுப்பாரா? உன் வீட்டு பெண்களை வேணும்னு கேட்டா கொடுப்பியா நீ? என்ன மாதிரியான பேச்சு இது? எவ்வளவு அயோக்கியத்தனமான பேச்சு இது? அப்ப இதையெல்லாம் பேசி ஓட்டு கேட்டவர்கள், இதையெல்லாம் பேசி களத்துல நின்றவர்கள், இவர்கள் எல்லாம் உங்க பக்கத்துல நிக்கிறாங்க. ஆனா காலுக்கு இடையில போயிட்டீங்கன்னு ஆதாரப்பூர்வமான தகவலை சொல்லி வாக்கு சேகரிக்கிறார். அது உங்களுக்கு எரிச்சலா இருக்கு. நீங்க அவதூறுகளை பரப்புறீங்க. பால்டாயில் குடிச்சுட்டாருங்கிறீங்க, செத்து போயிருவாருன்றீங்க. சார், ஜனநாயகம் எது தெரியுமா? ஜனநாயகம் எது தெரியுமா? எதிரில் இருப்பவர்கள் களத்திலே வீழ்த்த வேண்டும், களத்திலே அவர்களை வெல்ல வேணும். அவன் செத்து போயிடணும்னு நினைக்கிறது ஜனநாயக பண்பு இல்ல. எதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது ஜனநாயக பண்பு இல்ல. அதுக்குதான் வந்து நிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. எதிரி உயிரிழந்து விட வேண்டும்னு நினைக்கிறாரு. பால்டாயில் குடிச்சு போயிடணும்ங்கிறாரு, கொரோனால போயிருப்பீங்கிறாரு. ஏன் இந்த கொரோனால நீ போயிட மாட்டியா? ஏன் உனக்கு கொரோனா வராதா? உன் பையன் பால்டாயில் குடிச்சு போயிட்டானா? அமலாக்கத்துறை வந்து உன் பையனுக்கும் உன் சம்பந்திக்கும் நெருக்கடி கொடுத்ததுனால தானே ஒரே இரவுல ஓடி போய் டெல்லியில சரண்டரான. கர்ச்சி போச்சு முகத்தை மூடிக்கிட்டே போனீங்க டெல்லிக்கு. ஏன் போன? ஏன் சார் போனீங்க நீங்க?
கேட்க முடியும் தானே? அப்போ உங்க மகனுக்கு உயிர் என்றால் அது உயிர், அடுத்த ஒரு வீட்டு பிள்ளைக்கு உயிர் என்றால் அது உயிர் இல்ல, வேறவா? எனவே ஆதாரபூர்வமான விமர்சனங்களை வைக்க முடியாமல், ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியாமல் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் களத்தில் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார் என்பதை அவருடைய பேச்சுக்கள் உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. நீங்க சொல்வது போல ஒரு பக்கம் முகம் சுளிக்கிற வகையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் பண்றாரு. அதே சமயம் நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதற்கு பதில் கொடுத்தாரு. அந்த பதில் கொடுக்கிற விதத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டி பேசினார். யாரு உயிருக்கு பயப்படுற ஆளா நானுன்ற மாதிரி அவர் கடந்து வந்த பாதைகளை வந்து சொன்னாரு. சொல்லிட்டு அந்த வருத்தத்தையும் சொல்றாரு. அண்ணா, பெரியார், கலைஞர் இவர்களோடலாம் பயணித்த என்ன வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு பாத்தீங்களான்னு பேசினார் இல்லையா? எப்படி பார்க்கிறீங்க? அவருடைய உயரம் பெரிது சார். அவருடைய பயணம் நெடியது. ஏதோ நேற்றைக்கு பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான் அல்ல. உழைப்பால் தன்னை செதுக்கி கொண்ட தலைவனுக்கு பெயர் மு.க.ஸ்டாலின். நீங்க மறந்துடாதீங்க. மிசா சிறை கொட்டடியில் பூட்டப்பட்ட போது அவருடைய ஆசை மனைவி திருமணம் செய்து கொண்டு அந்த மாலையினுடைய பூவினுடைய வாசம் கூட மாறல. புரியுதா உங்களுக்கு? வேறு ஒரு தலைவருக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டது கிடையாது, இப்படி ஒரு கொடுமை இழைக்கப்பட்டது கிடையாது. அந்த தலைவருக்கு அந்த அநீதியும் அந்த கொடுமையும் இழைக்கப்பட்டது. வாரிசுன்னு நாக்கு மேல பல்லு போட்டு இன்னைக்கு எல்லாரும் பேசிடுறான்ல, அந்த வாரிசு அடிப்படையில் அவருக்கு எதுவுமே கிடைத்ததே கிடையாது. எல்லாமும் அவருடைய உழைப்பால் தான். வட்டக்கழகத்தினுடைய பிரதிநிதி, அதன் பிறகாக படிப்படியாக அவருடைய வளர்ச்சி, மேயராக வந்தது, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது, இளைஞரணி செயலாளராக கட்சியில் வந்தது, அதன் பிறகு துணை பொதுச் செயலாளர், அதன் பிறகு பொருளாளர், அதன் பிறகு செயல் தலைவர் என்று படிப்படியாக தன்னை உழைப்பால் உயர்த்தி கொண்டவர் அவரு. அப்ப அவருக்கு அந்த வழி இருக்கத்தானே செய்யும். இவ்வளவு உழைப்பையும் கொடுத்து இந்த இடத்துக்கு வந்து உழைப்பால் உயர்ந்திருக்கிற ஒருவரை எதிர்க்கிறது யார்? யார் சார் எதிர்க்கிறது? சூழ்நிலை காரணமாக ஜெயலலிதா அம்மையார் மறைந்ததற்கு பிறகு, சசிகலா ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்ததற்கு பிறகு, அவர்களிடம் காலில் விழுந்து ஊர் ஊரா இருக்கிற எம்எல்ஏக்கு செட்டில்மெண்ட் கொடுத்து, அந்த செட்டில்மெண்ட் தொகையின் மூலமாக எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற்று, பாஜகவினுடைய கால்களை நக்கி பிழைத்து தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொண்டு இப்போதும் பாஜகவினுடைய கால்களை நக்கி பிழைக்கிற மோடியினுடைய, அமித்ஷாவினுடைய சிறந்த அடிமை நான் தான் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர் எப்படி எதிரியாக எடுத்துக்கொள்வார்? எப்படி எதிரியா எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? அப்ப அவருடைய ஆதங்கம் என்பது நியாயமானது தானே? அவருடைய அந்த குரலினுடைய வழி உங்களுக்கு புரியுது தானே? படிப்படியாக உயர்ந்து ஒருவர் வர்றார் சார். அவரை வந்து விமர்சிக்கிறதுக்கு எதிரில் இருப்பவருக்கு எந்த விதமான யோகிதையும் இல்ல, அருகதையும் இல்ல, அறிவும் இல்ல. கம்பராமாயணம் எழுதுனது சேக்கிலார்னு சொன்ன ஒருவர் இந்த நாட்டினுடைய ஆக சிறந்த தலைவர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறவரை எதிர்த்து நிற்கிறாரு, விமர்சனம் வைக்கிறாரு. அப்ப அந்த வழி வேதனை இருக்கும்ல. நண்பனாக யாரு வேணாலும் இருக்கலாம் சார், எதிரியா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி எப்பவுமே வேணும் சார். நீ என்னுடைய எதிரின்னு சொல்லிக் கொள்வதற்கான தகுதி உனக்கு இருக்கணும் முதல்ல. அந்த தகுதி அவருக்கு இல்லைன்னு சொல்றாரு. அவருடைய வழி நியாயமானதுன்ற நான், அவருடைய உணர்வு நியாயமானதுன்ற நான். அப்ப தன்னுடைய எதிரிக்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு எதிரியை எதிர்கொள்கிற அந்த யுத்த களத்துல நிக்கிறது இருக்குல்ல, அது ஆக பெரிய கொடுமை. அந்த கொடுமையில் தான் இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்றுதான் நான் பார்க்கிறேன். நீங்க சிறந்த எதிரி இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்னொரு எதிரி நேற்று கூட திருநெல்வேலியில பிரச்சாரம் பண்ணாரு தவிக தலைவர் விஜய் அவர்கள். பெரிய ஒரு கூட்டம், கடல் அலை போல ஒரு கூட்டத்தை வந்து தூத்துக்குடியில காமிச்சிருக்காரு விஜய் அவர் அப்படின்னு நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. எப்படி பார்க்கறீங்க அந்த கூட்டத்தையும் அவர் பேசியதையும்? இன்னொரு எதிரி, நீங்க எடப்பாடி பழனிசாமியே எதிரி இல்லாத போது இந்த புழுக்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரியாகி விட முடியுமா? நீங்க ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை கூட திட்டமிட்டவாறு நடத்த முடியாத தற்குறிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்படி எதிரியாக முடியும்? லட்சக்கணக்கான மக்களை திரட்டி மாநாடு, ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி பூத் ஏஜென்ட்டுகளுக்கான பயிற்சி முகாம், ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி பயிற்சி பாசறைகள், இப்படி
நாள்தோறும் நிகழ்வுகளை, ஆயிரக்கணக்கானவர்களை, லட்சக்கணக்கானவர்களை திரட்டி 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 தினந்தோறும் மக்களுடைய இருந்த கட்சி சார் அது. எங்காவது ஒரு அசம்பாவிதம் ஒரு நாளில் நடந்திருக்கிறதா? போற இடங்களில் எல்லாம் பைக்ல வந்து விழுறான் பசங்க. உங்களுக்கு கண்ணீர் வந்தால் அது எனக்கு வரும், எனக்கு வலித்தால் உங்களுக்கு கண்ணீர் வரும். வசனம் பேசுறியே, உன்னுடைய காருக்கு பக்கத்துல தொப்பு தொப்புன்னு விழுறானே அந்த தம்பிகள் பைக்ல வந்து, நிறுத்தி கூட நீ பார்க்கலையே. நேற்றைக்கு ஒரு காட்சி சார். என்ன மனுஷன் சார் இருந்தாலும். கொஞ்சமாவது தன்னுடைய மனதில் ஈர இரக்கம் இருக்க வேண்டாமா? மனிதத்தன்மை இருக்க வேண்டாமா? தனக்கு ஆசையாக அன்பளிப்பு கொடுப்பதற்கு ஒரு தம்பி ஓடி வருகிறான், பவுன்சர் தள்ளி விடுறான் சார் அவனை. அவன் யார் சார்? உங்கள் மீது பற்று கொண்டு, உங்கள் மீது பாசம் கொண்டு, உங்களுக்கு ஒரு அன்பளிப்பை தர வேண்டும் என்று ஓடி வருகிற பிள்ளை இல்லையா அந்த பிள்ளை? அதை தள்ளி விடுகிறீர்களே, என்ன மனநிலை இருக்கு உங்களுக்கு? கண்டிக்க வேண்டாமா? என்னை நோக்கி ஓடி வருகிற தம்பியை நீ தள்ளி விடுவாயா? எப்படா நீ தள்ளலான்னு கேட்க வேண்டாமா? அவனுக்கு என்ன நோக்கம்? நீங்கள் என்ன அவனை முதலமைச்சர் ஆக்கி விடுவீர்களா? உங்கள் மீது கொண்ட பற்றின் காரணமாகத்தானே ஓடி வர்றான். அதை கூட கேட்க முடியாத, மனிதனுக்குண்டான அடிப்படை தகுதி கூட இல்லாத ஒரு மனிதன் எப்படி ஒரு பேரியக்கத்துக்கு எதிரியாக வர முடியும்னு கேட்கிறேன். ஒரு ஜனநாயக பேரியக்கத்துக்கு எப்படி எதிரியாக வர முடியும்னு கேட்கிறேன். உன்னால் செத்து போயிட்டான் சார் 40 பேரு. அந்த கட்சியில் இருக்கிற ஒரு அமைச்சர் போய் பார்த்துட்டு கண்ணீர் வடிக்கிறான் சார். இந்த பிள்ளைங்க எல்லாம் இப்படி போயிடுச்சேன்னு வடிக்கிறான் சார் கண்ணீர். அவனுக்கு உண்டான அந்த மனசாட்சி, அவனுக்கு உண்டான அந்த மனித நேயம் உன்னிடத்துல இருக்கிறதா? நீ அந்த கட்சிக்கு எதிரியா? பெருந்திரளாக கூட்டம் கூட்டிட்டா? நேற்றைக்கு கூட நீ என்ன பேசின கூட்டத்தை கூட்டி? ஜனநாயகனை வரவிடாமல் தடுக்கிறார்கள். அதுக்கு யார் காரணம் உனக்கு தெரியும்? ஏன் உனக்கு யோகிதை இல்லையா பேர் சொல்றதுக்கு? பாஜக தான் காரணம்னு உன்னால சொல்ல முடியாதா? எது உன்னை தடுக்கிறது? என்ன அவ்வளவு பயம்? அந்த பயம் இருந்தா ஏன் தேர்தல் களத்துக்கு வர்றேன்னு கேக்குறேன். வீட்டிலே இருக்க வேண்டியதானே? நீ தான் பூட்டிக்கிட்டு 4 செவத்துக்குள்ளேயே வாழ்ற ஆளாச்சே, வாழ வேண்டியது தானே? ஏன் தேர்தல் களத்துக்கு வந்த? பாஜகவினுடைய பேரை சொல்வதற்கு கூட திராணியற்ற, துப்பு இல்லாத, தெம்பு இல்லாத, முதுகெலும்பு இல்லாத ஒருவர் எப்படி சார் திமுகவுக்கு எதிரியாக வர முடியும்? திமுக சண்டமாறுதல் செய்து சார் தினந்தோறும். உன்னுடைய சொந்த பிரச்சனை, மனைவியை, கட்டிய மனைவியை உன்னால வச்சு பாதுகாக்க முடியல. உனக்கு வேற ஒரு பெண்ணோடு தொடர்பு இருக்குன்னு உன் மனைவி சொல்றாங்க. அதுக்கு திமுக காரணமா? அதுக்கு திமுக காரணமா? வெக்கமே இல்லாம சொல்ற. இல்ல, திமுக அவதூறு தான் அதுக்கு பரப்புறாங்க. காரணம். எதுவுமே எடுபடல. கரூர் சம்பவத்தை பழி போட்டு நான் இல்ல, பார்த்தாலும் நான் என்ன எடுபடல. கேக்குறேன், இது எடுபட்டுச்சா எடுபடலையான்றத தேர்தல் களத்துல பார்ப்போம். ஆனா இதுக்கு பின்னால திமுக இருக்குன்னு பொருள்பட நீ பேசுறிய, நீ யோகியனான்னு கேக்குறேன் நான். உன் மனைவிக்கும் உனக்குமான பிரச்சனை எப்பத்துல இருந்து நடக்குதுன்னு உனக்கு தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாதுல்ல. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது சார். அவருக்கும் அவர் மனைவிக்குமான பிரச்சனை எப்பத்துல இருந்து நடக்குதுன்னு அவருக்கு தெரியும்ல. அப்ப தெரிந்து கொண்டே நீ திமுகவின் மீது பழி சொல்றேன்னா எவ்வளவு பெரிய கடந்தெடுத்த அயோக்கியனாக இருப்பார் விஜய். இது ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான அணுகுமுறையே இல்லைன்ற. உன் பிரச்சனையை பொது பிரச்சனையாக நீ மாற்ற. உன் பிரச்சனை எப்படி பொது பிரச்சனையாக மாறும்? நீ உன்னுடைய மனைவியை வைத்து வாழ வக்கில்லாதவனாக வெளிப்பட்டா, நீ வேறு ஒருவரோடு தொடர்புடையவர்னு உன் மனைவி உன்னை பார்த்து சொன்னா அது எப்படிங்க பொது பிரச்சனையாக மாறும்? நீ அதை பொது பிரச்சனையாக மாத்துறதுக்கு முயற்சிக்கிற. உன்னுடைய தனி வாழ்வை பொது வாழ்வோடு ஒப்பிட்டுக் கொள்ற. நீங்க அதையும் சேர்த்து வைத்து பார்க்கிற. இது உன்னுடைய பிரச்சனை, திமுகவினுடைய பிரச்சனை இல்ல. திமுகவுக்கு இப்படி ஒரு இழி செயலை செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இல்லை சார். உங்களை ஜனநாயக களத்தில் வீழ்த்தும் ஆர்.டி. சேகர் என்பவர் சாதாரண தொண்டன். அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர். அவர்தான் களத்துல நிறுத்தியிருக்காரு உனக்கு எதிராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பெரிய ஸ்டார் கேண்டிடேட் எல்லாம் போடல. ஆர்.டி. சேகரை தஞ்சாவூர்ல கேட்டா தெரியுமா? ஆர்.டி. சேகர் விழுப்புரத்துல யாருன்னு கேட்டா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஒரு பெரிய ஸ்டார் கேண்டிடேட்டை கூட உங்களுக்கு எதிராக கொண்டு வந்து போடல. ஒரு சாதாரண கேண்டிடேட். நீ பாரு அவரிடத்துல தோல்வி அடைஞ்சு போவார். விஜய் நிற்கிறதுனாலதான் அப்படி ஒரு ஆள் இருக்காருன்னே நிறைய பேருக்கு தெரிய வருது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட்டை கொண்டு வந்து போட்டு உன்னை வீழ்த்த முடியுங்கிற நம்பிக்கை திமுகவுக்கு இருக்கு. நிச்சயமா திமுக வீழ்த்தும். இதே சர்மிளா டாக்கீஸ்ல வீழ்த்தியதற்கு பிறகு நம்ம பேசுவோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப திமுகவுக்கு எதிரி யாருன்றத திமுக உணர்ந்திருக்கு. விஜய்க்கு என்னன்னா, விஜய்க்கு இருக்கிற பெருமையெல்லாம் நான் திமுகவுக்கு எதிரின்னு சொல்றதுதான். அதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய பெருமை. வேற என்ன பெருமை விஜய்க்கு? வானத்திலிருந்து குதிச்சு வந்துட்டாரா விஜய்? தேவதூதனா விஜய்? ஒண்ணும் கிடையாது. விஜய்க்கு இருக்கிற ஒரே லெகசி என்னன்னா,
நான் வந்து திமுகவினுடைய நம்பர் 1 எதிரி என்று தன்னைத்தானே சொல்லிக்கொண்டு இந்த கடந்த காலங்கள்லாம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களினுடைய அந்த சாலை ஓரங்கள் அட்ராசிட்டி இருக்குல்ல, அது இப்ப குறைஞ்சிருச்சு. இப்பதான் பில்கேட்ஸ் பேசின, ஹலோ பில்கேட்ஸ் அப்படிமா. உண்மையிலேயே பில்கேட்ஸ் கிட்ட அவன் பேச முடியுமான்றது அந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். அவனுடைய தோரணையிலேயே புரிந்து கொள்ள முடியும். ஆனா அவன் பில்கேட்ஸ் பேசினேம்மா. இப்பதான் வெள்ளை மாளிகையிலிருந்து எனக்கு தகவல் வந்துச்சும்மா. அது மாதிரியே விஜய் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் திமுகவுக்கு எதிரி என்கிறார், திமுகவை வீழ்த்துவேன் என்கிறார், திமுக தான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் காரணம் என்கிறார், திமுகவை நோக்கியே குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவனுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர திமுகவுக்கு விஜய் எதிரி அல்ல. விஜய்க்கு அதற்குண்டான எந்த தகுதியும் இருப்பதாக நான் கருதல. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.